வெல்கம் டு டெக் விக்கிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, போன வருஷம் வந்த ஃபோன்லேயே ஐக்யூவில் ஒரு பெஞ்ச் மார்க்கான மிட் ரேஞ்ச் ஃபோனான Iqoo Neo 7 Pro இதோட இந்த வருஷம் Iqoo Neo 9 Pro ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை கம்பேர் பண்ணி எந்தது பெஸ்ட்டாக இருக்குது, இல்லை இது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா, Iqoo Neo 9 Pro கேமராலையும் சரி பெர்ஃபார்மன்ஸ்லையும் சரி பழைய Iqoo 7 Pro இன்னுமே காம்பீட் பண்ணுதா அப்படின்றத தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேமரா ஃபோன்லேயே ஒரு பெஸ்ட்டு சோனி சென்சார் உள்ள கேமரா ஃபோனாக நம்மளுக்கு Iqoo Neo 6 நம்மளுக்கு கிடச்சிச்சு. அதோட அப்கிரேட் வெர்ஷனாக பார்த்தீங்கன்னா 7 வந்துச்சு. 7ல் ப்ராசஸர் மீடியாடெக்கில் ஒரு சுமாரான ப்ராசஸர் போட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8+ Gen 1 ப்ராசஸர் போட்டு Iqoo Neo 7 Pro வந்தது. போன வருஷம் மிட்ரேஞ்சில் கிடச்ச ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்னு இதை சொல்லலாம். OnePlus 11R அப்புறம் Nothing Phone 2 இது எல்லாமே இதே கான்ஃபிகரேஷன்லேயே வந்தாலுமே இதில் கேமிங் சிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று எக்ஸ்ட்ராவை போட்டு ஆண்ட்ராய்டு ஸ்கோரில் கிட்டத்தட்ட 13.5 லட்சத்துக்கு மேலே வந்தது. அதே மாதிரி கேமரா சென்சார்லேயும் சாம்சங் GN5 யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஃப்ளாக்ஷிப் ஃபோன், அதாவது கிட்டத்தட்ட 60,000 ரூபாய்க்கு Iqoo 11 விற்றாங்க. அந்த ஃபோனில் போட்டிருந்த மெயின் கேமரா சென்சார் அது. வருஷப்படி Iqoo Neo சீரீஸில் Iqoo Neo 8 வந்திருக்கணும், இல்லை Iqoo Neo 8 Pro வந்திருக்கணும். ஆனால் Iqoo Neo 9 Pro விட்டுருக்காங்க. ஸ்னாப் ட்ராகனில் இந்த ஃபோன் வர்ற 6 மாதம் முன்ன வரைக்கும் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸராக இருந்த 8 Gen 2 தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா சென்சார்லேயும் ஃப்ளாக்ஷிப் கேமரா சென்சாரான சோனி IMX 920 கொடுத்துருக்காங்க. தியரிப்படி பார்த்தா உங்களுக்கு ப்ராசஸரும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேமரா சென்சாரும் பெட்டராக இருக்குது. இதனால் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸும் கேமரா குவாலிட்டியும் கிடைக்கணும். ரெண்டு ஃபோனை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸரில் என்ன அப்கிரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 10% தான் பெர்ஃபார்மன்ஸில் பூஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம். GPU லைட்டாக தான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஃபோன்லேயுமே ஃபன் டச் OS தான். Neo 7 Pro வரும்போது ஆண்ட்ராய்ட் 13ல் ரிலீஸ் ஆச்சு, அப்புறம் 14க்கு அப்கிரேட் ஆச்சு. Neo 9 Pro வரும்போதே ஆண்ட்ராய்ட் 14ஓட வந்துருச்சு. ரெண்டு ஃபோனுக்குமே 3 வருஷம் OS சப்போர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் Iqoo 7 Pro ஆண்ட்ராய்ட் 16 வரைக்கும் உங்களுக்கு அப்கிரேட் ஆகும். Iqoo Neo 9 Pro ஆண்ட்ராய்ட் 17 வரைக்கும் அப்கிரேட் ஆகும். அடுத்த ரெண்டு ஃபோனுக்கு கேமரா கம்பேர் பண்ணாலும் சென்சார் வேறு. சாம்சங் GN5 Neo 7 Proவில் கொடுத்துருக்காங்க. சோனி IMX 920 9 Proவில் கொடுத்துருக்காங்க. உள்ள கேமரா செட்டிங்ஸ்லாம் சிமிலராக தான் இருக்குது. என்ன ஒன்று 9 Proவில் 8K 30 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் உங்களால் வீடியோ எடுக்க முடியும். Iqoo Neo 7 Proலையும் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 ப்ராசஸர், அப்புறம் சாம்சங் GN5 கேமரா சென்சார் இதை வச்சுட்டு 8K 30 ஃப்ரேம்ஸில் கண்டிப்பாக வீடியோ எடுக்க முடியும். ஆனால் அவங்க கொடுக்கல, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா ஃபோன் பயங்கரமாக ஹீட் ஆகும். 4Kலேயே கொஞ்சம் லாங்காக வீடியோ எடுக்கும்போது ஃபோன் ஹீட் ஆகுது. ஸோ 8K சப்போர்ட்லாம் அவங்க கொடுத்தாங்கன்னா ஃபோன்லேருந்து புகையே வர ஆரம்பிச்சிடும். ஆனால் Neo 9 Proவில் 8K வீடியோ எடுக்கிறதுக்கு ப்ராசஸரையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கேமரா சென்சாரும் பெட்டராக இருக்குது. அதனால் ஈஸியாக அதனால் ஹேண்டில் பண்ண முடியும். கூலிங் சிஸ்டத்தையும் பெட்டர் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதோட Neo 9 Proவில் செகண்டரி கேமராவை சாம்சங் JN1 50 MP கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைடுக்காக இந்த கேமரா கொடுத்துருக்காங்க. அது மேக்ராவாகவும் ஒர்க் ஆகும். Iqoo Neo 9 Proவில் லாங் எக்ஸ்போஷர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கேமரா செட்டிங்ஸில். ஃபாஸ்ட்டாக போகிற ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸை இது படம் பிடிக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி தீட்டராக அழகாக படம் பிடிக்க முடியும். Iqoo Neo 7 Proவில் ப்ரோ கேமரா ஆப்ஷன்ஸில் போய் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணி தான் இந்த ஃபோட்டோ நம்ம எடுக்க முடியும். ஆனால் Neo 7 Proவில் 2 கேமரா ஒரே டயத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி டூயல் வியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் Iqoo Neo 9 Proவில் இல்லை. இப்போ கேமரா ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்ற ரெண்டே கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். Neo 7 Proவோட கேமரா டெப்த் சூப்பராக கொடுத்துருக்காங்க. லோ லைட்லேயும் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இதையும் பெட்டர் பண்ணணும்னா இன்னும் கேமரா சென்சாரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இன்னும் குவாலிட்டி அவங்க என்ஹான்ஸ் பண்ணணும். Iqoo Neo 9 Proவில் அது ரொம்ப பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. அதோட கேமரா குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. அதோட டெப்த்தும் பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக டெப்த்தாக தனியாகவே தெரிகிற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. Neo 9 Proவோட மெயின் கேமராவில் டூயல் 50 MP கேமரா இருக்குது. ஸோ பெட்டரான குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். இப்போ ரெண்டு கேமராவும் பக்கத்தில் வச்சு அதோட குவாலிட்டி எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். சர்ப்ரைஸாக பழைய Neo 7 Pro நல்லாயிருக்கு. அதோட டெப்த்லாம் பார்த்தீங்கன்னா அதில் தான் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. Neo 9 Proவில் பெட்டரான டிஸ்பிளே பேனல்ன்றனால அதில் பார்க்கும்போது நல்லா இருந்த மாதிரி. இந்த இமேஜஸில் எது பெட்டராக இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கலர் அண்ட் பிரைட்னஸ் 7 Proவில் தான் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. ஜூம் பண்ணி பார்க்கும்போது 9 Proவோட இமேஜஸ் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஃபோட்டோஸில் ரெண்டுமே ஒவ்வொரு வகையில் யூனிக்காக இருக்க மாதிரி இருக்குது. 9 Proவில் டெப்த் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. 7 Proவில் அந்த பிரைட்னஸ் அந்த கலரு எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருக்குது.
இந்த ஃபோட்டோஸில் ஓட்ட பார்த்தீங்கன்னா 9 ப்ரோவில் நல்லா பிரைட்டாக இருக்குது. க்ளவுட்ஸை பார்த்தீங்கன்னா 7 ப்ரோ நல்லா பிரைட்டாக இருக்குது. ரெண்டுமே ஃப்ளாக்ஷிப் கேமரா சென்சார்ன்றனால டீட்டெயில்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. ஆனால் 9 ப்ரோவில் சில இடத்த டல் பண்ணி டார்க் பண்ணி காமிச்சிருது. ஜூம் பண்ணி பார்க்கும்போது 7 ப்ரோவில் தான் அந்த பிரைட்னஸ் கரெக்டாக இருக்குது. அடுத்து வீடியோஸ் எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். இதில் 9 ப்ரோவில் தான் இந்த டெப்த் டீட்டெயில்ஸ்லாம் பக்காவாக இருக்க மாதிரி இருக்குது. டூயல் 50 MP கேமரா சென்சார் போட்டுட்டு இது கூட வரலைன்னா எப்படி? 7 ப்ரோவும் கேமரா லெவலில் பெட்டராக தான் இருக்குது. ஆனால் 9 ப்ரோ பக்கத்தில் வச்சு அந்த வீடியோவை பார்க்கும்போது கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. 9 ப்ரோ தான் நல்லா பெட்டராக எடுத்து கொடுக்குது. அந்த வீட்டோட செவர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் நல்லாவே தெரியும். வீடியோ எடுக்கும் போதே அங்கங்கே டச் பண்ணும் போது அங்கங்கே வந்து ஃபோக்கஸ் மாறுறதை பார்க்கலாம். அப்போ வந்து சில இடங்கள் பிரைட்டாகவும் சில இடத்துல டல்லாகவும் மாற்றும். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம அந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 2 வீடியோவில் எது பெட்டராக இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இந்த 2 ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோவும் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோவில் மேகத்துக்கு கீழே அந்த கட்டடங்கள் இருக்க பகுதியில் கிளிக் பண்ணும் போது 9 ப்ரோவோடது வந்து நல்லா பிரைட்டாக மாறுது. சேம் இப்போ 7 ப்ரோலையும் செஞ்சு பார்ப்போம். அதுவும் லைட்டாக பிரைட்டாக மாறுது, ஆனால் அந்தளவுக்கு இல்லை. இப்போ 9 ப்ரோவில் க்ளவுட்ஸில் கிளிக் பண்ணோன்னா அந்த இடமே டல்லாக மாறிடுது. ஸோ பெட்டர் வீடியோ குவாலிட்டிக்கு நீங்கள் ஐக்யூ நியோ 9 ப்ரோவுக்கு தான் போய் ஆகணும். கடைசியாக டிஸ்பிளே பேனல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நியோ 7 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் 6.78 inches ஃபுல் HD+ டிஸ்பிளே பேனல் கொடுத்துருக்காங்க. இது 10 பிட் கலர் பேனல். 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் 1300 nits கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட் இருக்குது. ஒரு மிட் ப்ரைஸ் ரேஞ்சில் விற்கிற ஃபோனுக்கு 1.5K டிஸ்பிளே பேனல் கொடுத்துருந்துருக்கலாம். இதில் LTPO சப்போர்ட்டும் கிடையாது. ஆனால் டிஸ்பிளே பேனல் 4K வீடியோஸ் பார்க்குறதுக்கும் டிஸ்பிளே சாதாரணமாக யூஸ் பண்ணுறதுக்கும் கேமிங் விளாட்றதுக்கும் சூப்பராகவே இருக்குது. நியோ 9 ப்ரோவில் 6.78 inches 1.5K டிஸ்பிளே பேனல் கொடுத்துருக்காங்க. LTPO சப்போர்ட்டும் இருக்குது. LTPOவில் அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கனால 1லேருந்து 144 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட்டு அதுக்கேற்ற மாதிரி மாறும். இதனால் பவர் கன்சப்ஷன் சேவ் ஆகும்னு சொல்கிறோம். இதெல்லாம் நேச்சுரலில் வீடியோ எடுத்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ஐக்யூ நியோ 9 ப்ரோவோட டிஸ்பிளே பேனலில் பார்த்துட்ருக்கோம். 4K HDR கண்டென்ட்லாம் இந்த ஃபோனில் பக்காவாக ப்ளே ஆகுது. டிஸ்பிளே குவாலிட்டி சூப்பராக இருக்குது. 7 ப்ரோ ஃபோனில் ஃபுல் HD+ பேனல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் 1.5K பேனல் கொடுத்துருக்காங்க. 7 ப்ரோவில் பீக் பிரைட்னஸ் வந்து 1300 nits தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 3000 nits கொடுத்துருக்காங்க. 7 ப்ரோ ஃபோனில் ரெஃப்ரெஷ் ரேட் 1:30, 60, 90, 120 Hz இப்படி தான் வந்து மாறும். 9 ப்ரோவில் அடாப்டிவ் LTPO ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கனால 1லேருந்து 144 Hz வரைக்கும் நம்ம பார்க்குற டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் 5லேருந்து 10% நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஐக்யூ நியோ 9 ப்ரோ ஃபோனில். ஸோ உங்களுக்கு பெட்டரான கேமரா குவாலிட்டி, பெட்டரான டிஸ்பிளே, பெட்டரான பெர்ஃபார்மன்ஸு, பெட்டரான ஃபியூச்சர்ஸ்லாம் கிடைக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐக்யூ நியோ 9 ப்ரோவுக்கு தான் போய் ஆகணும். நம்ம சேனலில் இந்த ஃபோன்களோட அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன். இந்த ஃபோன்களோட Amazon லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். தேவைப்பட்டு போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.